சிதம்பரத்தில் ஜேசிபி இயந்திரத்தை நிறுத்தும் போது ஏற்பட்ட மோதலில் ஜேசிபி ஓட்டுநரை தாக்கிய 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். ஜேசிபி இயந்திரம் மூலம் காரை நொறுக்கிய இளைஞரும் கைது செய்யப்பட்டார். சிதம்பரம் அருகே உள்ள ஜெயங்குண்டம்பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவர் ஜேசிபி இயந்திரத்தை ஓட்டி வந்து சிதம்பரம் நகரில் உள்ள உரிமையாளர் வீட்டிற்கு அருகில் நிறுத்தியுள்ளார். அப்போது ஜேசிபியை நிறுத்துவதற்கு கார் இடையூறாக இருந்ததால் காரை எடுக்கும்படி மகேந்திரன் கூறியுள்ளார். இதனால் காரில் இருந்தவர்களுக்கும் ஜேசிபி ஓட்டுநர் மகேந்திரனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. அப்போது காரில் இருந்த 3 பேர் மகேந்திரனை தாக்கியுள்ளனர். மேலும் 5 பேர் வந்ததால் 8 பேரும் சேர்ந்து ஜேசிபி ஓட்டுநர் மற்றும் அவருக்கு ஆதரவாக வந்தவர்களை தாக்கியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த ஜேசிபி ஓட்டுநரின் நண்பர் விக்னேஷ் திடீரென ஜேசிபி இயந்திரத்தில் ஏறி அதை வேகமாக இயக்கி காரை நசுக்கியுள்ளார். தகவலறிந்து அங்கு வந்த சிதம்பரம் நகர போலீசார் ஜேசிபி இயந்திரத்தையும் சேதமடைந்த காரையும் சிதம்பரம் நகர காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். மேலும் இருதரப்புக்கும் அளித்த புகாரின் அடிப்படையில் ஜேசிபி ஓட்டுநர் மகேந்திரனை தாக்கிய 8 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிதம்பரம் பகுதியைச் சேர்ந்த வல்லரசு, சார்லஸ், சரண்ராஜ் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். காரை நசுக்கிய விக்னேஷும் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.